ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 8th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபேண்டசியை தவிர்த்து இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் சீசனில் இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்சிபி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் கூட வின் பண்ணலை, ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக் ஸ்டேடியம் வச்சு நடக்க போகுது. 28th மார்ச் ஈவினிங் 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. இது கூடவே கிராண்ட் லீக் எப்படி டீம் மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோவை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ எம்ஐசிஎஸ்கே மேட்ச்லேயே இந்த பிச்சை பற்றின டெப்த்தான அனாலிசிஸ் பார்த்தாச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த கிரவுண்டு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், பேஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி சப்போர்ட் இருக்கும். பிச்சு ஸ்லோ விக்கெட் அப்படிங்கிற ரீசனுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக பிக் பண்ணலாம். செலக்டட் பிளேயர்ஸ் வித் ஸ்டாட்ஸோட போனாலே இந்த பர்டிகுலர் பிச்சுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. வெனியூ பொறுத்த வரைக்கும் 141 போட்டிகள் நடந்திருக்கு. 72 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 67 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 150க்கு கீழே 54 முறையும், 150லேருந்து 169க்குள்ளே 42 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 23 முறையும், 190க்கு மேலே 22 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 160லேருந்து 180 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் சிஎஸ்கே அடிச்சிருக்காங்க 246க்கு 5. லோ ஸ்கோர் வந்து ஆர்சிபி 70 ரன்னுக்கு இந்த டீம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 கேம்ஸில் 35 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் 24 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. மற்ற எந்த கிரவுண்ட்லேயுமே இல்லாத அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லைட்லி சப்போர்ட் அதிகமாக இருக்குது இந்த கிரவுண்டில் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ லாஸ்ட் கேம் சிஎஸ்கே மும்பையில் 155 அப்படிங்கிற ஒரு சின்ன டார்கெட்டை லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரா 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 52க்கு 3, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 62க்கு 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. செகண்ட் கேம் பொறுத்த வரைக்கும் SRKKR இது வந்து லாஸ்ட் சீசனோட ஃபைனல் கேமு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 40 ரனுக்கு 3 விக்கெட் போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 72 ரன் வந்து கிட்டத்தட்ட KKR வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 175 SRH அடிச்சிருக்காங்க. RR பார்த்திங்க அப்படின்னா அதை சேஸ் பண்ண முடியாமல் மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 68க்கு 3, செகண்ட் இன்னிங்ஸில் 51க்கு 1 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. தென் லாஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கே RR மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண RR 42க்கு நோ லாஸ்னு ஆயிருக்காங்க. சிஎஸ்கே 56க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்காங்க. ஸோ ஓவரால் பேஸ் பவுலர்ஸ்க்கு நம்ம 30 விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 25 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டு 5 கேம்ஸில் விழுந்திருக்கு. இந்த ஸ்டாட்ஸு ரொம்ப 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 முக்கியமான ஸ்டாட்ஸாக பார்த்திங்க அப்படின்னா தெரியுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேசஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த பிச்சில் சப்போர்ட் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. அதில் 7 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 13 விக்கெட்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லையும் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய அந்த ஸ்பின்னர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் தெரிய வரும். இப்போ லாஸ்ட் 5 கேம்ஸில் பவுலர்ஸோட டைப்பில் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட். ஸோ ஆர்சிபியில் பெருசாக ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து யாரும் இல்லை. ஜோஸ் ஹாசில்வுட் லென்த்து தான் போல் பண்ணுவார், 130 கிளிக்ஸ் தான். ஸோ ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ்க்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க, 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு சிவம் துபே மாதிரியான பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 11 விக்கெட்ஸ். ஓவரால் 35 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் வந்து 4 விக்கெட், லெஃப்ட் ஆம் சைனா மேன் வந்து 7 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 8 விக்கெட், ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. டோட்டலாக 24 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. இப்போது ஹெட்ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 34 முறை ரெண்டு டீமும் சந்திச்சிருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் 22 முறை சிஎஸ்கேவும் 11 முறை ஆர்சிபியும் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமுமே ஒரு வின்ல இருந்து வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. டாப் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 2 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மேட்ச். அதில் ரவீந்திரா 61 டாப் பர்ஃபார்மன்ஸில் சிஎஸ்கேக்காக, ரவீந்திர ஜடேஜா 42, MS தோனி பார்த்திங்க அப்படின்னா 25 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆர்சிபி சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி 47, பட்டிதார் 41, எஸ்தேல் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே கிட்டத்தட்ட வின் பண்ணியிருக்காங்க. 176 சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரவீந்திரா 37, ஜடேஜா 25,
ஸோ சிவம் துபே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி சரி டாப் பர்ஃபார்மர்ஸ் பெருசாக யாரும் இல்லை. 21 ரன் விராட் கோலி. ஸோ ரஜத் படிதார் பெருசாக பர்ஃபார்மரில் டக் அவுட் தான் இருக்காரு. எஸ் தேவால் வந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா, அடுத்தது ராகுல் திரிபாட்டி ஓப்பன் பண்ண பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ருத்ராஜ் கேக்வாட், சிவம் துபே, தீபக் ஹூடா, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, நாத்தன் எலிஸ், லாஸ்டா, கலீல் அகமது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ஒரு பிளேயிங் 11 வந்து பார்க்கப்படுது. ஸோ 4 ஓவர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். இந்த 3 ஸ்பின்னர்ஸை நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து 4 ஓவர்ஸில் கொண்டு வந்துக்கலாம். அது கூடவே கலீல் அகமதையும் நீங்கள் பிலீவ் பண்ணலாம். 16 ஓவர்ஸ் வரைக்கும் இந்த 4 போலர்ஸ் தான் போல் பண்ண போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாத்தன் எல்லிஸ் அண்ட் சாம் கரன் வந்து போல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் 10 ரனா உள்ளே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் எலிஸை ரிப்ளேஸ் பண்ணி 10 ரனா வந்து ஃபுல் 4 ஓவர்ஸும் முடிப்பார் அப்படிங்கிற சேஞ்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி 10 ரனா உள்ளே வந்தார்னா என்ன நடக்கும் அப்படின்னா எலிஸ் ஆட மாட்டார், 10 ரனா அந்த பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுவார். ஸோ சாம் கரனுக்கு பதிலாக டெவான் கான்வே வந்து ஓப்பன் பண்ணி, ஸோ ராகுல் திரிபாட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் பண்ணி ஒரு நிறைய கொலாப்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட்டு அதே வின்னிங் மொமெண்ட்டோடு வராங்களா, ஸோ இல்லை சேஞ்சஸ் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ரச்சின் ரவீந்திராவை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். எஸ்எலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. ஸ்பின் போலிங் ஆப்ஷன் இருக்குது, பட் போல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நம்பிக்கையாக ஒரு 30 to 40 ரன் எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகுல் திரிபாட்டி ஹெட் டு ஹெட்டில் 43, வென்யூவில் 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ராகுல் திரிபாட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிஎல்ல செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அடுத்ததாக ருத்ராஜ் கெய்க்வாட் ஹெட் ஹெட்டில் 28, வென்யூவில் 58ங்கிறது அவரோட ஆவரேஜ் ரெக்கார்டாக இருக்குது. கெய்க்வாட் எப்போவுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நிறைய ரன்ஸ் அடிப்பார், சேஸில் நம்பிக்கையான ரன்ஸ் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர் தான். ஸோ இந்த பர்டிகுலர் சீசனில் ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஒரு 50+ அடிச்சிருக்காரு இதே கிரவுண்டில். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். பேட்டிங் செகண்டில் ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவம் துபே, ஸோ ஹெட் ஹெட்டில் பாருங்கள் 78 ஆவரேஜ், வென்யூவில் 34. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறார் அப்படின்னா டிஃபால்ட்டு ஒரு விசி ஆர் சியாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அகெயின்ஸ்ட் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி நினைக்கிறேன், 96 சம்திங் செஞ்சுரி அடிச்சிருந்தார். ராபின் உத்தப்பாவும் ஒரு 2 years பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்காரு அகெயின்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ கண்டிப்பாக 48% இருக்கக்கூடிய சிவம் துபே போத் இன்னிங்ஸ் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக தீபக் ஹூடா இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் 11ல் எடுத்திருந்தாங்க. ரீசன் ஃபார்ம் மோஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் இறங்கக்கூடிய பிளேயராக இவருன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆர்சிபி வந்து இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க, சிஎஸ்கே பேட்டர்ஸை விக்கெட் எடுப்பாங்க, மேட்ச் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், டபுள் சைடும் போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாம் கரன் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 4 மேட்ச் ப்ளே பண்ணி ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு, பட் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. பேட்டிங்லாம் டவுன் தி ஆர்டர் தான் வரப்போகிறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயே தெரிஞ்சுட்டு இவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓவரால் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் போலிங் வந்து ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 24% தான் பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா, ஸோ 74% பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயரில் ஜடேஜாவும் ஒருத்தர். எம்எஸ் தோனிக்கும் சூப்பர் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ஜடேஜா பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் போலிங் வந்து சிஎஸ்கே பண்ண போகிறாங்கன்னா ஒரு ரிஸ்கி வீசியாக இவரை நீங்கள் உங்கள் கிராண்ட் லீக் டீமில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தோனி நாளைக்கு மேட்ச்சுக்கு ட்ரீம் டீமில் வருவாரா மாட்டாரா? சிம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாசிபிலிட்டி கம்மி தான். ஆனால் ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னா தோனி ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டெத்தில் ஒரு மினிமமாக ஒரு 6 பால்லேருந்து 8 பால் கிடச்சா கூட ஒரு 2-3 சிக்ஸஸ் அடிப்பார். விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸோடு சேர்த்தோம் அப்படின்னா ஸோ ஆப்போசிட் டீமில் ஃபில் சால்ட்டு ஏர்லியராகவே ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அவரை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எம்எஸ் தோனி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு மெகாஜியலுக்கு ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா மட்டும். நெக்ஸ்ட்டு அஸ்வின் 23%க்கு உங்களுக்கு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ரீசெண்டாக பவுலிங்கில் பெருசாக விக்கெட் எடுக்காட்டாலும் ஆப்போசிட் டீமில் தேவ்தத் படிக்கல் இருக்கார், மற்றபடி எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ சேப்பா விக்கெட்டில் நிறைய மேட்சஸ் வந்து ஆடி இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் 2 விக்கெட் அப்படின்னு சொல்லி அஸ்வின்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம்.
நூர் அகமது போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 79% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். சிவிசி ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். லாஸ்ட் மேட்ச் பவுண்டரியே கொடுக்காம 4 விக்கெட் எடுத்திருந்தார் ஃபஸ்ட் பவுலிங்கில். ஸோ போத் இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். 2 விக்கெட் மேக்ஸிமம் 3 அதுவே அதிகம் தான். பட் 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது போத் இன்னிங்ஸுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாத்தன் எலிஸ் ரிஸ்க்காக போனீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் பவுலிங்கில் டெத்தில் எந்தளவுக்கு விக்கெட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். டெத்தில் நல்லா போடக்கூடிய போலர்ஸ் ஃபஸ்ட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் போடுவாராங்கிறது ஒரு டவுட். பட் அவர் கூட கம்பேர் பண்ணல கலில் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். லோ பர்சன்டேஜ்லையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 64% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் பாருங்கள் 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டு, வென்யூவில் 6 மேட்ச் ஆடி 8 விக்கெட். ஸோ ஃபில் சால்ட் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்கு. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ கலீல் அகமது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணல செம பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அந்த ஒரு பேட்டில் லாஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மாவை பார்த்தீங்க அப்படின்னா கெஸ் பண்ணியிருந்தோம் கலீல் அகமது விக்கெட் எடுப்பார்ன்ட்டு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபில் சால்ட் வர்சஸ் கலீல் அகமது வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கலீல் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வீசி மீண்டும் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க, சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. கான்வே வந்தார்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். பத்திரனா வந்தாலுமே கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடா எஸ்தேயால் வந்து 2 முறையும், சுயாஷ் சர்மா 1 முறை, ஹேசல்வுட் 1 முறை, லுங்கி இங்கிடி 1 முறை அப்படிங்க மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரச்சின் ரவீந்திராவை புவனேஸ்வர் குமாரும் துஷாராவும் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. சாம் கரன் பொறுத்த வரைக்கும் எஸ்தேயால், அடுத்து சுயாஷ் சர்மா, ரொமேரோ ஷெப்பர்ட் 1 முறையும், ராகுல் திரிபாட்டியா, குருணால் பாண்டியா 1 முறை, ஹேசல்வுட், அடுத்து லுங்கி இங்கிடி 1 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. சிவம் துபே பொறுத்த வரைக்கும் ராசிக்டா சலாம் 1 முறை, லிவிங்ஸ்டன், ஹேசல்வுட், லுங்கி இங்கிடி 1 முறை, தோனியை, ஹேசல்வுட், எஸ்தேயால் 1 முறை. ஸோ ஹூடாவை புவனேஸ்வர் ஷெப்பர்ட் வந்து 1 முறை. பேட்டில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எல்லா பவுலர்ஸுமே பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே பிளேயர்ஸை 1 முறை தான் அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போது ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் நம்ம ரிஸ்க்காக ஸ்கிப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரா நம்ம செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், அடுத்ததாக சிவம் துபே. சிவம் துபே வந்து லோ பர்சன்டேஜ் தான், 1, 2. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஜடேஜா, அதுக்கு அடுத்தபடியாக நூர் அகமது இருக்கார், கலீல் அகமது. ஸோ 64% கலீல் அகமது. மொத்தமாக ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ரிஸ்க்காக ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் நான் சொல்லக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ ஸ்லைட்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹேசல்வுட் வர்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடிப்பார், ஒரு ஃபாஸ்ட்டாக 2-3 பவுண்டரிஸ் அடிப்பார், 10-15 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பேட்டிங் ஃபஸ்ட்டில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பர்சனலி அஸ்வின் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். 2வது சிவம் துபே. ஸோ 3வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா MS தோனி ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இந்த 3 பிளேயர்ஸ் போக இன்கேஸ் உங்களுக்கு பத்திரனா ப்ளே பண்ணல, சேம் லெவனோட தான் போகிறாங்க, ஃபஸ்ட்டாக தான் சிஎஸ்கே போல் பண்ண போகிறாங்கன்னா எலிஸ் கூட ஒரு நல்ல பிக்காக தெரிய வராரு. சேஃப் சிவிசி யாரெல்லாம் இருக்கா? ஸோ சிஎஸ்கே டீம் சைடு ரச்சின் ரவீந்திரா இருக்கார், ரவீந்திர ஜடேஜா இருக்கார், ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த 3 பிளேயர்ஸுமே ரிஸ்கியான சிவிசியாக இருக்காங்க, சேஃபான சிவிசியாக இருக்காங்க. ரிஸ்கி சிவிசி பொறுத்த வரைக்கும் சிவம் துபே பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது, ஸோ கலீல் அகமது பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு ரிஸ்கி சிவிசியாக நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி டீமோட ஒரு பிளேயிங் லோன் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபில் சால்ட், விராட் கோலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. தேவ்தத் படிக்கல், அடுத்ததான் ரஜத் பட்டிதார் நம்பர் 4, லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, அடுத்ததான் ராசிக்தார் சலாம், சுயாஷ் சர்மா, ஸோ ஜாஸ் ஹேசல்வுட், எஸ்தேயால். இதில் ராசிக்தார் சலாமை புவனேஸ்வர் குமார் ரிப்ளேஸ் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏர்லி ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ராசிக்தார் சலாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா போல் பண்ணுவார். பட் அவரை எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம் எப்படிங்கிறத கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹேசல்வுட்டு, ஸோ எஸ்தேயால், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா குருணால் பாண்டியா, ஸோ அதுக்கடுத்து சுயாஷ் சர்மா. ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிற ரீசனுக்காக சுயாஷ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு போக லிவிங்ஸ்டனோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பேட்டிங்கில் கன்ஃபார்ம் லிவிங்ஸ்டன் வந்து ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிடுவார். பட் அவரோட பவுலிங் வந்து இந்த கிரவுண்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஆஃப் பிரேக்கு, ரைட் ஹேண்டர்ஸ்க்கு லெக் பிரேக்குன்னு சொல்லி நல்லா பவுல் பண்ணுவார். ஸோ அதை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட்டு நம்ம மேலே சொல்லியிருந்தோம் கலீல் அகமதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் அப்படின்ட்டு. எதை வச்சு அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா இங்கிலாந்து டூரில்
சொல்லி வச்சு எடுத்தார். ஃபில் சால்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா T20 இருக்கட்டும் எக்ஸ்ட்ரானரி போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். அஸ்தீப் சிங் எப்படி ஆட அப்படின்னு தெரில. அதே மாதிரி மொதல் 2 ஓவருக்கு மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பவுலர் தான் கலீல் அகமது. ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகலாம். நீங்கள் கூட நம்பர்ஸ் நம்பலைன்னா பாருங்கள், ஹெட் டு ஹெட்டில் 3 இன்னிங்ஸ் ஆடி வெறும் 7 ரன் தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. வென்யூலேயுமே 17 ரன். இந்த மாதிரி வந்து ஸ்லோ ட்ராக்கில் சால்ட்டோட பேட்டிங் ஃபார்மே அப்படி செட் ஆகாது, அப்படி உல்ட்டாவாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ஃப்ளாட் ட்ராக் கொல்கத்தா மாதிரியான கிரவுண்ட்ஸ் இருக்கட்டும், RCB ட்ராக்காக இருக்கட்டும், ஹைதராபாத் ட்ராக்காக இருக்கட்டும், இவருக்கு சூட்டபிள் ஆகும். பட் இந்த மாதிரியான ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஸ்லோ ட்ராக்ஸாக இருக்கட்டும், இதில் கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள் ஆவார். ஸோ 94% பிக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் மட்டும் நீங்கள் சால்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விராட் கோலி 94% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ்க்கு எப்போவுமே சூப்பராக இருந்திருக்கும். ரீசன்ட் ஃபார்மே நல்லா தான் இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக உங்களுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு VC அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேவ்தத் படிக்கல் பொறுத்த வரைக்கும் வர்சஸ் அஸ்வின் அந்த ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 5% பிக் பண்ணியிருக்காங்க. இம்பேக்ட் பிளேயராக வருவார். பட் இம்பேக்ட் கொடுப்பாரான்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொடுப்பாருங்க. மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிஷியலாக ஃபில் சால்ட் வந்து ஃப்ளாப் ஆகுறாரு ப்ரோ, அந்த இடத்துல வரக்கூடிய தேவ்தத் படிக்கலை நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணலாமா? எஸ், கண்டிப்பாக பிக் பண்ணலாம். இனிஷியலாக அந்த பவர் பிளேயர் இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஜத் பட்டிதார் இந்த மொத்த டீம்லேயுமே ஸ்பின்னை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னா பட்டிதார் தான். பட் சேப்பா கிரவுண்டோட பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பெருசு. ஸோ அதை எந்த அளவுக்கு அவர் வந்து ஃபேஸ் பண்ணி ஆட போகிறாரு, இந்த சீசனில் நம்பர் 4லேயும் வர போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஹெட்வெட் 21, வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 9 ரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார். பர்சன்டேஜ் வந்து 83 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் ஓரளவுக்கு நம்பிக்கையோட பிக் பண்ணிக்கலாம். பட் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னோட கண்ட்ரோலுக்குள்ளே மேட்ச் போகும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு ரொட்டேஷன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் 55% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் பேட் பண்ண போகிறாங்க RCB, செகண்ட் போலிங் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நூர் அகமதாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டான இவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ அது இந்த மேட்ச்க்கும் தொடரும். பட் பவுலிங்கில் ஒரு விக்கெட் 2-3 விக்கெட்ஸ் எடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸ் பிக் பண்ணுங்கள். SLக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஜிதேஷ் சர்மா. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்தாக இருக்குது. பட் நம்பிக்கையான பிக்காக இருக்குது அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மாவை கண்டிப்பாக உங்கள் GL டீமில் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டாப்பில் ஃபில்சாட் லாஸ்ட் மேட்ச் ஃபீல்டிங் தான் நின்னார். ஆல்மோஸ்ட் நான் தப்பாக மேலே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிம் டேவிட் இந்த கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆவாரானா 5% இருக்கார். சிம்பிளாக செகண்ட் பேட்டிங் நான் மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷனில் 10 டீம் மேக் பண்ணால் 5 டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குருணால் பாண்டியா 84% கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவர் LSGக்காக ப்ளே பண்ணல. இந்த மாதிரி LSGயோட லக்னோ ட்ராக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ ட்ராக்கு. அங்கெல்லாம் எப்போல்லாம் மேட்ச் நடக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி தான் சேப்பாக்குலையும் குறிப்பாக பவுலிங்கில் லாஸ்ட் கேமில் ஒரு ட்ரீம் டீமில் வந்ததுக்கான மெயின் ரீசன் 3 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த கிரவுண்டுமே ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். CSK பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரா அண்ட் துபே கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. மற்றபடி எல்லோரும் ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ இவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் நல்லா போட்டிருந்தார். லாஸ்ட் மேட்ச் வெங்கடேஸ்வர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே செகண்ட் போலிங் VC கூட நம்ம போய்க்கலாம். ஷியா ஷர்மா செகண்ட் போல்னா மட்டும் ரேராக போங்க. ஸோ ராசிக்டார் சலாமே செகண்ட் போலிங்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அவர் ஃபஸ்ட் போலிங்கில் கம்பேர் பண்ணல, செகண்ட் போலிங்கில் தான் நல்ல லென்த்து நல்ல ஏரியாஸில் வந்து வேரியேஷன்ஸோடு போல் பண்ணுவார். ஸோ அதை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் ஸோ போத் இன்னிங்ஸுமே ஹஸ்லூட் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த கிரவுண்ட் ரொம்ப பெருசு. இவர் நிறைய வேரியேஷன் வச்சுருக்காரு. நக்கல் பாலாக இருக்கட்டும், கட்டர்ஸாக இருக்கட்டும், டெத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆவார். மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். SDR பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல, செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ரெக்கார்டு வந்து இந்த கிரவுண்டில் வச்சுருக்காரு. ஸோ ஹெட்லேயுமே செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காரு. இனிஷியல் ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ எல்லா மேட்ச்மே 10% இருக்கக்கூடியவரை நம்ம வந்து ஃபஸ்ட் போலிங் ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த மேட்ச் ஸ்லைட்லி செகண்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது பிளேயர்ஸோட பேட்டிலில் ஃபில் சால்ட்டை
சாம் கரன் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சாம் கரனும் லெஃப்ட் ஆம் பவுலர் தான். அவர் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. துபே 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. பட்டிதார சாம் கரன் 1 முறை, அஸ்வின் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. விராட் கோலியை சாம் கரன் 2 முறை, சௌத்ரி 1 முறை, எலிஸ் 1 முறை, அஸ்வின் 1 முறை, நூர் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. தேவ்தத் படிக்கல நிறைய வீக்னஸ் இருந்திருக்கு. கலீல் அகமது 2 முறை, நூர், சாம் கரன், எலிஸ், அஸ்வின், பத்திரனா, ஜடேஜா இவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக லியாம் லிவிங்ஸ்டன், ஜடேஜா 1 முறை, நூர் அகமது நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ். ஸோ லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப பெரிய வீக்னஸ் இருக்குது இவருக்கு. குருணல் பாண்டியா, சாம் கரன், நூர் அகமது, அஸ்வின் 1 முறையும், டிம் டேவிட், சாம் கரன் 1 முறை, கலீல், நூர் அகமது 1 முறை, ஜித்தேஷ்க்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. இப்போது ஆர்சிபி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஃபில் சால்ட்டு, விராட் கோலி, ஸோ ரஜத் பட்டிதார் இருக்கார். ஸோ அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா குருணல் பாண்டியா, ஜோஸ் ஹேசில்வுட். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்காக ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸாக இருக்காங்க. இதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஒரு 2 பிளேயர்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஃபில் சால்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால், பட்டிதார் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் போத் இன்னிங்ஸுமே ஸ்லைட்லி ட்ரீம் டீம் பாசிபிலிட்டி யாருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா பட்டிதார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். பட் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய பிளேயர் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிக்ஸில் யார் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா நம்ம வந்து தேவ்தத் படிக்கல் பிக் பண்ணிக்கலாம். ஸ்லாட் வந்து பிக் பண்ணிக்கிறோம். ஸோ லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ராசிக் தாஸ் சலாம், ஷியா ஷர்மா, எஸ்தேல்னு சொல்லி 7 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ தேவ்தத் படிக்கல் ஸ்லைட்லி ஒரு இம்பேக்டை கொடுப்பாரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாங்கிறது தெரிய வருது. லிவிங்ஸ்டன் கண்டிப்பான முறையில் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஜிஎல் டீமில். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரசிக் தாஸ் சலாம் வந்து செகண்ட் போலிங் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி பெருசாக ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து யாருக்குமே இருக்கான்னு கேட்டால் கம்மி தான். ஷியா ஷர்மா வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் செகண்ட் போலிங். ஸோ இப்போ சேஃப் சிவிசி யாரெல்லாம் இருக்கா, விராட் கோலி வந்து ஒரு சேஃப் சிவிசி அந்த டீமில் தெரிய வராரு. குருணல் பாண்டியா, அந்த 2 பிளேயர்ஸ் தவிர்த்து யாருமே சேஃப் சிவிசியாக இல்லை. ஸோ ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இருக்கா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஹேசில்வுட்டை ஃபஸ்ட் போலிங் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக லிவிங்ஸ்டன் ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ரிஸ்கி சிவிசியாக மென்ஷன் பண்ணுறது. 2 பிளேயர்ஸ் தவிர்த்து மற்ற யாரும் நீங்கள் ஆர்சிபியில் சிவிசி ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக போய் முடியலாம். ஸோ இப்போது நாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் ஃபில் சால்ட் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கெய்க்வாட், விராட் கோலி, சிவம் துபே, ரவீந்திரா. ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, லிவிங்ஸ்டன், குருணல் பாண்டியா. பவுலர்ஸில் ஹேசில்வுட், நூர் அகமது, கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் ரவீந்திரான்னு சொல்லி ஸ்டாட்ஸ் வைஸாக சேஃபாக போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுவோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த டீம்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து கிராண்ட் லீகில் ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு பிளேயர் வந்து ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜிடி மேட்ச்சில் நம்ம வந்து ஷாய் கிஷோரை ஒரு அக்யூரேட்டாக சொல்லியிருந்தோம். வீடியோவாக இருக்கட்டும், நம்ம டெலகிராமில் கொடுத்த லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருக்கட்டும், அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரீம் டீமில் வந்திருந்தார். நேற்று மேட்ச்சில் வைபவ் ஒரு வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைப்பாங்க நம்ம டெலகிராமில் இருந்து. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜிஎல் டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு ஐடியா இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது கூடவே இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.